செம்ம அட்டாச்மெண்ட்டாக இருக்குது இதில். வாங்கிட்டேன், வெயிட் பண்ணி வாங்கிடுவாங்க. அக்கா இதை எடுங்களேன். அக்கா இந்த நடு சென்டர் பிளாக் இது பூரா முத்து. எவ்வளோது? 400 இங்கே கொடுங்களேன். முத்தா இது? முத்தா 400 ரூபா. இது என்ன? இது என்ன செய்யும்? அப்படியே 400 ரூபாயா? இது எவ்வளோதுக்கா? ஒன்று இதில் உள்ள முத்து 400 ரூபா வரும். உரசினோம்னா பவுடராக வரும். இது போடு, நான் முத்தை உரசினோம்னா பவுடராக வரும். பிளாஸ்டிக். ஆனால் இது வீணாவே போவதா? வீணாவே போ. ஆமாம், தங்கத்தில் வச்சு கோர்க்கணும்னா கூட கோர்த்து போட்டுக்கலாம். எனக்கு வேற ஸ்டீல் கம்பி. ஸ்டீல் கம்பி கற்காது. கம்பி கற்காது. இந்த இருக்குல்ல, அதுலேயே வளைவு. 400 ரூபா. ஒன்றா? ஆமாம், முத்து. இது முத்தா தோடு. நான் முத்துல தோடு வச்சுருக்கேன். இந்த இருக்குல்ல தோடு. எல்லாம் சலங்க மேலே இருக்கிற தோடு தோடு தான். அதுதான் இதில் மேலே வந்து பிளாட்டினம் கொடுத்து கீழே வந்து இந்த முத்து தோடு கொடுத்துருக்கு. முத்து தோடு சூப்பராக இருக்கு. இது வளைவி. இந்த இருக்குல்ல, இந்த மாடல் தானே நீ வச்சுருக்க? இந்தாங்கக்கா. ஆமாம், அதே தான். இந்த மாடல் இதெல்லாம் என்ன ரேட் வரும்? இது செட்டோட இருக்குது. தோடு செயின் எல்லாமே இருக்குது. டாலர் வச்சு 500 ரூபா. இது டாலர் செயின். எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம வீட்டுக்கு ரேட்டா? 30 ரூபா. பிளாட்டினம் போட்டு தான் கொடுத்தாங்க எனக்கு. இது என்ன சில்வர்? தெரியல. கருக்குமா? அக்கா இது என்ன கருக்குமா? கற்காது. ஸ்டீல் கம்பி. இந்த கற்கல இந்த உப்பு காத்துக்கு பாருங்க. இப்படி தான் நாங்கள் வச்சுருக்கோம். கற்காது. அக்கா இது ஒன்று எடுத்துக்கிறேன். டாலர் இதெல்லாம் செட்டான். இது 30 தான். நல்லா இருக்குல்ல சபி? முத்து கலர் தேவையில்ல. ரைட் கலரு நல்லா சபி. இங்கே பாரு, முத்துல டாலரும் தோடும் 400 ரூபா சொல்கிறா. வாங்க பிரியா? அதான் ஆசையாக இருக்குது பார்ப்போம். நான் அந்த 100 ரூபாய்க்கு வாங்குவோன்னு பார்த்தேன். இதை வாங்கி கோத்துக்குவோம் செயினில் கூடன்னு நினச்சேன். கையில் குத்துற மாதிரி தான் இருக்குதான். நம்ம எவ்வளவு தீயை வச்சு பொறுத்து எடுத்தாலும் அப்படியே தான் இருக்கும். இலக்கணக்கு இது உரத்தின் தரத்துல இந்த முத்து ஒன்றா 10,000 இருந்து முத்துங்கிறாங்க. இந்த இடத்துல எடுத்த